மக்கள் எல்லாம் சும்மா இருக்கையெல்லாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று புரட்டாசி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நாங்கள் வந்துட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற திருவேங்கடநாதபுரங்கிற ஊருக்கு வந்து பெருமாள் கோயில் இருக்கும். அங்கே நாங்கள் போவோம் பார்த்துக்கோங்க. நானும் என் மாவளும். அப்புறம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எட்டெழுத்து பெருமாள் கோயிலுக்கும் போனோம். அதாவது இது போன வருஷம் ஒரே ஒரு வாரம் மட்டும் போனோம் பார்த்துக்கோங்க. இதுவும் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில் பார்த்துக்கோங்க. அப்போ என் மாவட்ட வந்து நான் திடீர்னு தான் கேட்டேன், பாப்பா வரம்புல எட்டெழுத்து பெருமாள் கோயிலுக்கு போன வருஷம் போனோம்ல, அதுமாதிரி இந்த வருஷம் போமா அப்படின்னேன். என் மகளும் சரின்ட்டா பார்த்துக்கோங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு 12 மணி இருக்கும். இருந்தாலும் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம், போய் நடை அடைச்சிட்டாங்கன்னா 1 மணிக்கு நம்ம பார்க்க முடியாத, திரும்ப 4 மணி வாக்கில் தானே திறப்பாவோ கோயில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னவோ தெரியல, எங்களுக்கு பெருமாளோட அனுகிரகம் கொஞ்சம் இருந்திருக்கு போல். நாங்கள் போய் நல்லா கும்பிட்டு அங்கே வந்து அன்னதானமும் போடுவாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வரவும் பார்த்தீங்கன்னா நடை அடைச்சிட்டாங்க. அப்போ என் மவ சொன்னால், பெருமாளோட அனுகிரகம் உண்மையிலே நமக்கு இருந்திருக்குமா பாரு, நம்ம வெளியே வரவும் நடை அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு காட்டு ராமர் கோயில்னு இருக்கா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த கோயில் தான். எனக்கு இப்படி ஒரு கோயில் இங்கே இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. நேற்று பக்கத்தில் உள்ள பொம்பளை எழுவ தான் பேசிகிட்டு வந்தாவோ, காட்டு ராமர் கோயிலுக்கு வருவேன், வாரம் விளக்கெல்லாம் போடுவேன் அப்படின்னு. அப்போ தான் நான் கேட்டேன், இது என்ன கோயில் அப்படின்னா. அப்போ தான் அந்த பொம்பளை எழுவ வந்து எனக்கு விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்ததோ ஆட்டோவில் வரும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது பேருக்கு ஏற்ற மாதிரி காட்டுக்குள்ளே தான் கிடக்கு. தனியாலாம் அந்த கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் சங்கடம் தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் போல் வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவேங்கடநாதபுரம் பெருமாள் கோயில் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நாங்கள் வருஷமே போயிடுவோம். இங்கேயும் போயிட்டு நல்லபடியாக பெருமாளை வந்து நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் பார்த்துக்கோங்க. வெளியில் வரும்போது பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி லட்டை சாப்பிட்டுட்டு அந்தால வீட்டுக்கு வந்தோம் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவுக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.